ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே சரி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, இப்போ வந்தோடனே நம்ம கிளம்புனோன்னா அண்ணன் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்குவான், நீ வேண்டாம், அண்ணி பண்ணுறதெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், அது உனக்கு அது தேவையில்லாது. நம்ம வந்தோம், அந்த ஒரு வாரம் இருக்க சொல்லியிருக்கான், ஏதோ அவன் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்காக தானே நம்மளை வர சொல்லியிருக்கான் இங்கேருந்து. உங்கள் அண்ணி பண்ணுறது பேசுகிறதெல்லாம் நீ அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா, நம்மளும் எவ்வளோ தான் வந்து 2 நாள் ஆகுது. டைமுக்கு நம்ம வந்திருக்கதே எப்போயாச்சும் வருஷத்தில் ஒரு தடவை தான் வர்றோம். அவங்க நம்ம வந்தால் எவ்வளோ கவனிக்கிறோம் பண்ணுறோம். ஆனால் ஒரு டீ கூட உனக்கு போட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் நீயாக போய் போட்டு நமக்கு 2 பேருக்கும் கொண்டுட்டு வர மாதிரி இருக்குது. கேட்டால் அது இதுன்னு சொல்லி காரணம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதே இப்போ அவங்க அம்மா வந்தால் அது மாதிரி இருப்பாங்களா சொல்ல வேணும்னு. இல்லை இல்லை, சரி விடு விடு, அதெல்லாம் நம்ம எதுவும் பேசி நம்ம பேசுகிறனால ஏதாச்சும் மாறப்போதா? ஒன்றும் மாறாது. நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் இதாக தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுக்கப்புறம் கொஞ்சம் எனக்கு இதாக இருந்துச்சு. ஆமாம், அண்ணன்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் அம்மா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். தேவையில்லாமல் நம்ம இந்த ஒரு வாரம் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள தேவையில்லாமல் மனஸ்தாபங்கள் வேண்டாம், நம்மளுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் என் பக்கத்தில் ஸ்கூல் என்னோட படித்த ஃப்ரெண்டு ஒருத்தி இங்கே தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சரி, அவளை போய் பார்த்துட்டு வரம்மா, பக்கத்து ஏரியா தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் அனுப்பியிருக்கா அப்படின்னோடனே, இது தெரியாத இடத்துல போய் இது பண்ணிக்காது. இல்லைம்மா, நான் 2, 3 தடவை அவள் வீட்டுக்கு போயிருக்கேன். இங்கேயே வேலை பார்த்துட்டு இங்கேயே அவங்க அப்பா எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. நம்ம ஊர் தான், ஆனால் சொந்த ஊர் அப்படின்ற மாதிரி இருந்தோன்னே, சரி போயிட்டு பத்திரமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபோன் பண்ணோன்னா, அவள் அன்றைக்கி சண்டேங்கிறனால அழைச்சிட்டு போனாள். அழைச்சிட்டு போய் அவங்க அம்மா எல்லோரும் நல்லபடியாக பேசினாங்க பண்ணாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி என்னம்மா அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னால், இது மாதிரி சந்தியா சொன்னாம்மா அப்படின்னோடனே, ஆமாம் அத்தை, இது மாதிரி வந்திருக்கேன். ஒரு வாரம் அண்ணனுக்கு ஏதோ இங்கே ஏதோ ஆஃபீஸில் எல்லா ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு நாள் அழைச்சிட்டு போகிறாங்களாம். அதுக்காக அண்ணன் பணம் கட்டியிருக்காராம். எதுக்கு வேஸ்ட்டாக ஒய்ஃப் மட்டும் அழைச்சிட்டு போனால் இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சாப்பாடு எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணுவாங்களாம், சுற்றி காமிப்பேன்னு சொன்னாங்களாம். அதனால் ஊரில் இருக்க நாங்கள் வரவே இல்லை. ஒரு வருஷம் ஆகுதுல்ல, போன பொங்கலுக்கு வந்துட்டு போனது, இன்னும் வரலைங்கிறதுனால அண்ணன் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுடுச்சு அப்படின்னோடனே, சரி சரிம்மா, என்ன வீட்டில் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறாங்களா ஏதாச்சும் அப்படின்னோடனே, இல்லைம்மா நான் இப்போதைக்கு வேண்டான்ட்டேன், இன்னும் ஒரு வருஷம் போகட்டும். ஏன்னா அண்ணனும் கஷ்டப்படுறான். அவனும் வீடு வாங்கி இப்போ தான் வீடு வாங்கியிருக்கான். உங்களுக்கு தான் தெரியுமே, வீடு வாங்கி லோன் கட்டிகிட்டு இருக்கான். அம்மா கொஞ்சம் நகை வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதை மட்டும் வச்சு நம்ம நம்பி இது பண்ண முடியாது. அவனும் ஒரு வருஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு முன்னாடி நம்ம பேசணுன்னா நம்ம அவன் ஏதாச்சும் இது பண்ணுவான், என்னடா நம்ம சூழ்நிலை தெரியாமல் அவங்க அப்படி இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிக்குவாம்மா. அதனால் நான் எதுவும் சொல்கிறது இல்லைம்மா அப்படின்னோடனே, சரி சரி, அதுவும் சரிதான். ஏன்னா அவன் கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. அவனும் இப்போ தான் வீடு வாங்கியிருக்காங்கிறப்போ கஷ்டம்தாம்மா. அந்த ஏரியாலெலாம் வீடு வாங்குறது கஷ்டம்தான். நாங்களே லீஸுக்கு தான் நாங்களே இருக்கிறோம். 3 லட்ச ரூபா லீஸுக்கு தான் நாங்களே இருக்கோம். வீடு வாங்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ பரவாயில்ல, வாங்கியிருக்கான், அது வரைக்கும் பெருமை தான். இங்கேருந்து இப்போ 3 வருஷத்தில் வேலை பார்த்து வீடு ஓரளவு லோன் போட்டு வாங்கியிருக்காங்கிறது ஒரு பெருமையான விஷயந்தான். அதனால் ஏதோ அவனையும் நம்ம கோவப்பட முடியாதும்மா அப்படின்னோடனே, அதனால தான்மா அம்மாவும் சொன்னாங்க, இது மாதிரி நீ நான் சொல்கிறத இப்போ தான் கல்யாணம்லாம் வேணாம். எங்கள் சித்தி கூட சொன்னாங்க, இது மாதிரி ஏன்னா பையன் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆகுது. அவன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான். நம்ம இப்போ தானே காலேஜ் முடித்து ஒரு 2 வருஷம் தானே ஆகுது, இன்னும் 1 வருஷம் போகட்டுமா, நீ எங்கேயாச்சும் வேலை பார்த்தா என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கு, சந்தியா மாதிரி எங்கேயாச்சும் வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு ஒன்றுத்துக்கு அம்மா தான் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே, ஏதாச்சும் இருக்கிற அந்த ஒரு வாரத்தில் ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிய வையன். சந்தியா கூட அவள் ஆஃபீஸில் கூட நிறைய வேக்கண்ட் இருக்குதுன்னு சொன்னான். அவள்கிட்ட கூட நீ கேட்டு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே 12,000 சம்பளமா. நீ எங்கள் வீட்டில் கூட தங்கிக்கலாம். நாங்கள் 3 பேர் தானே இருக்கோம். அவங்க அண்ணன் வீட்டில் கொஞ்ச நாள் அப்படி இருக்கலாம். அண்ணன் வீட்டிலலாம் இருக்க முடியாது அத்தை. இது மாதிரி அண்ணி அவங்க ஒரு நேரத்தை போல் இருக்க மாட்டாங்க. தெரியுமா, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தானே. அதனால நீ எங்கள் வீட்டில் கூட தங்கிக்கலாம். நான் தான் நீங்கள் 2 பேரும் ஒன்றா கூட போகலாமே அப்படின்னு சொன்னதுக்கு, சரி சரி நான் பார்க்குறேன், அம்மாக்கிட்ட கேட்டு பார்க்குறேன். எனக்கும் வேலை பார்க்கணும்,
பண்ணணுன்னு தான் ஆசை. ஆனால் வந்து நான் வந்து எதுவும் இது பண்ணுறது கிடையாது அப்படின்னோடனே சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி பார்த்துக்கலாம்மா, நம்ம எதாக இருந்தாலும் வந்து நீ அட்டன் பண்ணு, இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட.